நீங்கள் நியூவாக ஹேபிட் பில்ட் பண்ணணும்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த 3 மிஸ்டேக்ஸை பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட், இனிஷியலாக நிறைய ஹேபிட்ஸை ஒன்றா ஸ்டார்ட் பண்ணுறது. மெடிடேஷன், எக்ஸசைஸு, புக் ரீடிங், நியூவாக கோர்ஸ் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒன்றா பண்ணுறப்ப உங்களால் மேனேஜ் பண்ண முடியாது. ஏன்னா உங்களோட பிஹேவியர் பேட்டர்னை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறது ஃபுல்லி சப்கான்ஷியஸ் மைண்டு தான். நியூவாக நீங்கள் கான்ஷியஸாக ஹேபிட் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறப்ப ஒரு 2 ஹேபிட்ஸ் நீங்கள் பில்ட் பண்ணலாம். ஃபிசிக்கல் ஹெல்த் அப்படின்னா எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா, மென்டல் ஹெல்த்துக்கு மெடிடேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு 2 ஹேபிட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு ஹேபிட் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறப்ப ஒரே நாள்லேயே நிறைய டைம் எடுத்துக்கிறது. எக்ஸசைஸ் 1 hour பண்ணுறது, மெடிடேஷன் 3/4 மணி நேரம், இப்படி நீங்கள் ஒரு 4 நாள் பண்ணிங்கன்னா 5ஆவது நாள் ரொம்ப பெயின்ஃபுல்லாக ஃபீல் பண்ணி அதை நீங்கள் கிவ் அப் பண்ணிடுவீங்க. நீங்கள் நியூ ஹேபிட் பில்ட் பண்ணுறப்ப ஒரு 20 minutes தான் அதை ஃபோக்கஸ் பண்ணணும். மினிமம் 10 minutes. எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு 10 minutes பண்ணுறதே பெட்டர் தான். அந்த 10 minutes நமக்கு கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறப்போ ரிசல்ட் கிடைக்கும். தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, என்விரான்மெண்ட்டில் அதுக்கான க்யூ எதுவுமே இல்லாமல் இருக்கிறது. க்யூ அப்படின்றப்ப அதுதான் உங்கள் பிரெயினுக்கு போகிற சிக்னல். அதை பார்த்தோன்னா இதை நமக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணும். பிஹேவியர் சேஞ்சஸ் நடக்கும். க்யூ அப்படின்றப்ப நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணுமா, அது ரிலேட்டடான ஷூஸோ ட்ரெஸ்ஸஸோ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண போகிற டைமுக்கு முன்னாடி நீங்கள் அங்கே வைக்கலாம். புக் ரீட் பண்ணணுமா, எந்த பிளேஸில் எந்த டைமில் அந்த புக்கை நீங்கள் வைக்கிறப்போ அதை பார்க்குறப்போ அதை பண்ணணும்னு தோணும்.